இப்ப அதுக்கு உதாரணமா நீங்க இங்க பாக்கியாவை எடுத்துக்கலாம், எங்கேயே போக வேண்டாம், பாக்கியாவை எடுத்துக்கலாம். விளையாண்டுகிட்டு தான் இருப்பான், அங்க இது பண்ணிட்டு தான் இருப்பான். நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நேரையா இப்ப நான் நடத்துனதுல நடுக்கொண்டு சொல்லுவான், கடைசி முதலும் கூட சொல்ல மாட்டான், நடுக்கொண்டு எடுத்து சொல்லுவா. இதெல்லாம் சொன்னாங்கல்ல தாத்தா, இதுதான் கேட்கலையா நீன்னு கேட்பான். காரணம் என்னன்னா அந்த ஆன்மா பலம் அவளுக்கு இருக்கு, அந்த ஆன்மா அதை வெளிப்படுத்துது. அதே ஆன்மா நமக்கு இருக்கானா இருக்கு. நம்ம தான் ஆன்மான்னா என்னன்னே தெரியாது, அது அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்லிட்டு அது போய்கிட்டு இருக்கு. அது அப்படி நம்மகிட்ட எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா தெய்வம் அப்படின்னாலே ஆன்மாதான் தெய்வம், வேற இன்னும் கிடையாது. அதுதான் தெய்வம். அதான் சொல்றோம், நீ செய்யக்கூடிய தப்பும் நல்லது கெட்டது அனைத்தும் நொடிக்கு நொடி கவனிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உனக்குள்ளேயே அவங்க குடியிருக்கிறதுனாலதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அதை வந்து கணக்குல போடுறாங்க. வேற எங்கேயாவது இருந்தா தானே ஒன்னு ரெண்டு மறந்துடும். நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம செய்யறதெல்லாம் அவங்க கணக்கு நோட்ல போட்டுக்குருவாங்கல்ல. அதனாலதான் சொல்றேன், நீ எதுலையுமே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். நீ யாரோ எங்கேயோ இருந்து நம்மளை நமக்குள்ள இருந்துதான் சகலத்தும் கண்காணிக்கிறாங்க. அதனாலதான் சொல்றோம். இன்னும் சொல்ல போனா கோயில் எதுக்கு? உன்னுடைய உடம்புதான், சரீரம் தான் இறைவனுக்கு கோயில். அதனாலதான் அகத்தை தூய்மையா வச்சுக்கோன்னு சொல்றோம். அகத்தை தூய்மையா வச்சுக்கோ, அங்க இறைவன் குடியிருக்கிற இடம். அகத்துக்குள்ள எல்லா குப்பையும் குமிச்சு வச்சுக்கிட்டு வெளியே நீ வந்து சிமிட்டி என்ன செய்ய? வெளியே நம்ம 1008 வாசனை திரவியம் பூசிக்கலாம், பவுடர் அடிச்சுக்கிறலாம், பொட்டு வச்சுக்கிறலாம், எல்லாம் பண்ணிக்கிறலாம். ஆனா உள்ள குப்பையாவே குமிச்சில வச்சிருப்போம். அவங்க குப்பைக்குள்ள புதைஞ்சுதானே கிடப்பாங்க, வெளியே நமக்கு வெளியே உதயமாக மாட்டாங்கல்ல. அப்ப அங்க நம்ம தூய்மையா வச்சுக்கிட்டா தான் நமக்குள்ள இருக்கிற அந்த, அதான் சொல்லிட்டேனே நானு, உனக்குள்ள இருக்கிற அந்த சோதி மையம் உனக்குள்ள பிரகாசிக்கிறத நீ ரசிக்கலாம், பார்க்கலாம். அதுக்கான முயற்சி, அதுக்கான பயிற்சி, அதுக்கான நடைமுறைக்கு வா. அப்பதான் உனக்குள்ள இருக்கிற ஜோதி எப்படி பிரகாசிக்குன்னு நீ பார்க்க முடியும்னு சொல்றேன். ஆனா எங்க செய்றீங்க? பார்க்க முடியும்ல. உனக்குள்ள இருக்கிற ஜோதி எப்படி உனக்குள்ள பிரகாசிக்கு, அது எப்படி சுடர் விடுது, கதிர்வீச்சு வருது, உன்னால பார்க்க முடியும்னு சொல்றோம். ஆனா என்ன செய்றீங்க? செய்யவே மாட்டேங்கிறீங்க. இங்க இருக்குது வீடுங்கிறீங்க, வீடுங்கிறீங்க, தெருவுங்கிறீங்க, சொந்தக்காரங்க. நாங்க சொல்றோம், இது உன் வீடும் கிடையாது, உன் சொந்தக்காரங்களும் கிடையாது. உன் சொந்த வீடு, உன் சொந்தக்காரங்களும் எங்கேயோ இருக்கிறாங்க. அங்க உன் சொந்த வீட்டை பாத்தீங்கன்னா நீ போய் நேர பாத்துட்டு அப்படின்னு சொன்னா, அடாடா இவ்வளவு நாளா இதெல்லாம் விட்டு வச்சுட்டா இருந்தோம் அப்படின்னு நினைக்க வேண்டியது வரும். எப்படி ரொம்ப ஏமாந்து இவ்வளவு காலம் எப்படிடா நம்ம இப்படி ஏமாந்தோம்னு சொல்ல வேண்டியது வரும். அப்ப அதெல்லாம் நம்ம எப்ப பாக்குறது? உன் சொந்த ஊரு, உன் சொந்த வீடு, உன் சொந்த பந்தம் எல்லாம் இருக்கிற இடமே வேற. அதுவும் சொல்லி கொடுத்தேன். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கூட கேட்டீங்க. 3 கேள்விதான் சொன்னா இல்லையா? யாராவது செஞ்சு பார்த்தீங்களா? சொல்றதோட சரி, நம்ம மண்டையாட்டிட்டு போறதோட சரி. அந்த 3 கேள்விக்கு பதில் தெரிஞ்சிட்டாலே நீ பாதி இறைவனாயிருவ. அது தெரிஞ்சிட்டாலே முடிஞ்சு வச்சு, எல்லாமே விஷயம் அதுக்குள்ளே அடங்கி போயிடும். அதுவும் சொல்லி பார்த்துட்டேன். எந்த கதையும் சொன்ன மாதிரி ஓம் பப்பு எங்கள்கிட்ட வேகாதுறாங்கிறது மாதிரி வேக மாட்டேங்குது. அதுதான் பட்டாணி போட்டாலும் வேக மாட்டேங்குது, பூம்பருப்பு போட்டாலும் வேக மாட்டேங்குது. சொல்லு பார்ப்போம். இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து இருந்தீங்கன்னா எதை எடுத்துட்டு போக முடியும்? எவ்வளவோ நன்மைகள் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ளதான் இருக்கு, வெளியில எல்லாம் கிடையாது. உனக்கு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் உனக்குள்ளதான் இருக்கு.
அதையெல்லாம் மீறி நீ நிறைய சம்பாரிச்சு எகிரி போறதும் உங்ககிட்ட தான் இருக்கு. அதை இன்னொருத்தர் வந்து எடுத்து கொடுப்பாங்க, புடுங்கி கொடுப்பாங்க, வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சீங்கன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம், மூடத்தனம். அதுக்காக தெய்வம் இருக்கா அப்படின்னா இருக்கு. நீ இருக்குன்னு நம்பி நமக்குள்ளதான் இருக்குன்னா உனக்கு அது வேலை செய்யும். அட போட அது எங்கடா இருக்கு, எங்க இருக்குன்னு எவனுக்கு தெரியும்னு சொன்னீங்கன்னா அது எங்கேயுமே இருக்காது. ஏன்னா நம்ம பேசக்கூடிய வார்த்தை, நாட்டில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு சொல்லுமே ஒரு மந்திரம் தான். அதுதான் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பலமுறை, பேரை வந்து அதிகமா உச்சரிக்கிறது மாதிரி பேர் வைங்க. இப்படி நீளமா பெருசா மடக்கி புடைக்கலாம் வைக்காதீங்க, உச்சரிப்பு மாறி போயிடும். அது ஒரு பெரிய மந்திரமாகும், அந்த குழந்தைகளுக்கு பாதிக்கும்னு சொல்றேன் இல்லையா. நீ என்ன பேசினாலும் உன் நாவுல இருந்து வருது அப்படின்னா அதுக்கு ஒரு மந்திரம் தான். நீ சொல்ற வார்த்தை எல்லாமே மந்திரம் தான். ஏன்னா உன்னுடைய நாக்குக்கு அவ்வளவு பலம் இருக்கு, சக்தி இருக்கு. புரிஞ்சதா? உன் உடம்புல எல்லா இடத்துலயும் நரம்பு இருக்கும், எலும்பு இருக்கும், எல்லாம் இருக்கும். நாக்குல எதுவுமே இருக்காது, எலும்பும் இருக்காது, நரம்பும் இருக்காது. புரிஞ்சதா? ஆனா எல்லா வகையிலும் செயல்படுது இல்ல. உனக்கு அதிகமா செயல்படுறதே நாக்காதான் இருக்கும். நல்லதுக்கும் செயல்படும், கெட்டதுக்கும் செயல்படும் நாக்கு. நல்லதும் பேசும், கெட்டதும் பேசும். 4 வாரத்தை திட்டவும் செய்யும், திட்டாதன்னு சொல்லும். சொல்லுவாங்கல்ல, இவருக்கு சனி நாக்குல வந்து நிக்குதா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். இப்போ அதெல்லாம் நம்ம வந்து மறந்துட்டு நாம வந்து இறைவனை சார்ந்து எப்படி போகணும், என்ன செய்யணும், அதை பல முறை சொல்லி கொடுக்குறோம். அதை துரிதப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க, துரிதப்படுத்துங்க. இன்னும் சொல்லி இருக்கிறேன், உன்னுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை விசாலப்படுத்து, அகலப்படுத்துன்னு சொல்றேன். அதை விரிய வை. எவ்வளவு நாள் சொல்லியிருக்கிறோம். எவ்வளவுக்குள்ள உன் ஆன்மா உனக்குள்ள உள்ளுக்குள்ள விசாரம் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு மேல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பவர் பெருகிக்கிட்டே வரும். ஆனா நீ எங்க வாங்குறீங்க? எல்லாருமே